கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த போட்டி நடக்கலையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாட்டி அது என்ன போட்டி அப்படின்னு கேட்க, பொண்டாட்டியே கண்டுபிடி அப்படின்னது எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி இப்போ போட்டிக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா ஹஸ்பண்டு தான் பார்க்குறாரு. ஐஸ்வர்யா நின்றுக்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யாவெல்லாம் தாண்டி போயிட்டு பக்கத்தில் நிற்கிற ஒரு பொம்பளை, இதான் என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்துட்டு நங்குன்னு இடிக்க அவங்க ஹஸ்பண்டை போட்டு கண்ணில் கட்டியிருக்கிற அந்த ரிப்பன்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவளை அவங்க ஒய்ஃபு, நான் என்ன அவ்வளோ மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போட்டு திட்ட, ஏம்மா கண்ணை கட்டிட்டாங்கம்மா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்ததான் வந்துட்டு அபிராமி ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வர்றாங்க. அபிராமி கடைசியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் தாண்டி போய் போட்டி நடத்துகிறாங்களே அவங்க அம்மா, அவர் கையை பிடிச்சிடுறாரு. என் ஒய்ஃபை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி, அறிவு கட்ட மடப்பையில நான் அவன் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாங்க. அபிராமி வந்துட்டு முறைக்கிறாங்க, சாரிம்மா தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மீனாட்சி வந்துட்டு இவராவது கண்டுபிடிக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது மாதிரியே வரிசையாக கையை பிடிச்சிட்டு வந்து மீனாட்சியும் தாண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்க பார்த்து இவங்க தான் மீனாட்சி அப்படின்னு சொல்ல கண்ணை அவுத்துட்டு பார்த்தா அவரும் சரியாக கண்டுபிடிக்கல. எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையாங்க, 6 மாதம் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு தான் பேர், அப்படியே நான் மறந்துட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சுமா, கண்ணு மட்டும் திறந்துருந்துச்சுன்னு வையேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு பேர் போட்டியே இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததான் வந்துட்டு கடைசியாக நம்ம கார்த்தியும் தீபாவும் தான். தீபாவை போய் நிற்க வச்சிடுறாங்க. கார்த்திக்கு கண்ணை கட்டி விட்டுடுறாங்க. கார்த்தி வந்துட்டு யார் கையுமே டச் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. அப்பா பாட்டிம்மா சொல்கிறாங்க, டேய் பேரா கார்த்தி, என்னடா யாரையுமே தொடாமல் நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க, தொட்டு பார்த்து கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல, பாட்டி உங்களுக்கு இப்போ தீபாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே, அதெல்லாம் நான் அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றாங்க. அது எப்படி இவங்களாம் தொட்டே கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படி தொடாமல் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, தீபா வேற மனசுக்குள்ளே நினைக்காங்க, ஐயோ இவர் எப்படி தொடாமல் கண்டுபிடிப்பாரு, எப்படியாவது கார்த்திக் சார் என்ன சரியாக கண்டுபிடிச்சிடணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தீபாக்கு நேரம் வந்து நிற்கிறாங்க. நான் தான் சார் கார்த்திக் சார், உங்களோட தீபா என்னை தொட்டுருங்க நான் தான் அப்படின்னு சொல்ல தீபாவை பார்த்து கரெக்டாக இவங்க தான் தீபா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் தீபாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. பயங்கரமாக சிரித்து ஹாப்பி ஆகிடுறாங்க. பரவாயில்ல கார்த்திக் சார் தொடாமலே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பாராட்டுறாங்க. பரவாயில்லையாப்பா உன் பொண்டாட்டியே நீ அவளே புரிஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் நல்லா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், தொடாமலே கண்டுபிடிச்சிட்டியே, இத்தனை பேரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்ல அடுத்து வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. தீபா போயிட்டு கார்த்திக் கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் என்னை டச் பண்ணாமலே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, நான் தானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சுங்க, இதுதான் நம்மளோட தீபா இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு கார்த்தியை பட்டு சிரிக்கிறாங்க. கார்த்தி தீபாவை பட்டு சிரிக்க 2 பேருக்கு இடையில லவ் சாங்ஸ்லாம் ஓடுது. பயங்கரமாக இருக்குது இந்த சீன்ஸை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.